பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உள்ளே பிரவேசிக்காத கூடாதபடிக்கு இருக்கிற அந்த குணம் நம்மகிட்ட மாறணும். அப்படி என்னென்ன குணங்கள்? பல குணத்தை சொல்லிவாரேன். இப்போ இன்னொரு குணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 14:11. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் படமா அஞ்சிடாமல் கலங்காமல் வெள்ளி திகிலின்றி அனுதினம் பாடிடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஜீவனுள்ள ஆலயத்தில் தங்குவது அஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவது அஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கருத்தோடன் பாடிடுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா? 1 ராஜாக்கள் 14:11. யெரொபெயாமின் சந்ததியாரே, பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். ஏன் ஐயா இந்த சாபம்? ஏன் இந்த சாபம்? அப்படி என்ன செஞ்சாங்க?
அந்த 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசி. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. பொய் சொல்லு. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் எங்க போக மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. செத்தா கூட போய் சேர மாட்டான். சரீரத்தை என்ன செய்யும்? நாய்கள் திங்கும். மறந்துடக்கூடாது. ஏன்னா செத்தது திங்கிறது ஆயிடக்கூடாது. எனக்கு கண்பானுடைய பீருண்டதை நாய்களுக்கு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு சில வீடுகளில் ஆடு இடு இருக்கும்போது மேயும்போது நாய்கள் கடிச்சிடும். அதை என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பீருண்டதை நாய்களுக்கு கொடுக்கலாம், மனுஷனுக்கு கொடுக்கலாமா? அநேக நேரங்களில் தான் நமக்கு தெரியலை. ஏன் இந்த சாபம் அந்த எரேமியார் வீட்டுக்கு வந்துச்சு? செத்தா கூட அந்த சரீரத்தை நல்லடக்கம் பண்ண முடியாது. அதை எங்கே திங்குமா? நாய்கள் திங்குமா. எனக்கு அன்பானவர்களே, நாய்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நாய்கள் எப்போதும் சாதாரணமாக வந்து செய்யாது. உயிரோடு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தொடவா செய்யுமா? படுத்திருந்தா கூட பக்கத்தில் படுத்திருக்கும். ஆனால் செத்தவொன்னே அது திங்குதே. ஏன் காரணம்? சாபம். என்ன சாபம்? இவன் சொல்லி கொடுக்குறான். திரும்ப வாசிங்க 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து யெரொபெயாமின் மனைவி என்று ஏன் சொன்னா என்ன? அங்க இருக்கிற ஆசாரியன் கண்ணு தெரியாதவன், அவனை ஏமாத்துறதுக்கு. நீங்கள் அதை பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். அங்கே இருக்கிற ஆசாரியனுக்கு என்ன வயது, முதிர் வயதுனால என்னாச்சு? கண் பார்வை போயிடுச்சு. ஏமாத்துறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? சரீரம் கூட போய் சேராது. எங்கள் சரீரம் ஏற்கனவே மண்ணு தான் போகும். ஆனால் அந்த சரீரத்தை கூட நாய் திண்டு போயிடக்கூடாது. அந்த சாபத்தை நமக்கு வந்துடக்கூடாது. இவன் சொல்லிக் கொடுக்குறான், பொய் சொல்லிக் கொடுக்குறான். நீ போய் எழுந்து யெரொபெயாமினுடைய மனைவி என்று ஒருவருக்கு தெரியாமல் வேஷம் மாறி சீலோவுக்கு போ. சீலோ எது? தேவனுடைய தங்குற இடம். சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் ராஜாவாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். சொன்னது அப்படி நடந்த தீர்க்கதரிசிட்ட பொய் சொல்ல போச்சுறானே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்பு? இவனை ராஜாவன் சொன்னது யார்? அவன் தான். ஆமா, தீர்க்க தரிசனம் என்பது என்ன? நடக்க போகிற காரியத்தை சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமாய் சொல்லுகிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இவர் சொன்னார் நீ ராஜாவாவேன்னு அவன் தான்ப்பா என்ற சொல்லியிருந்தான். இப்போ ராஜா அதான் சொன்னா, நீ எந்திரிச்சு இன்னாருடைய மனைவின்னு சொல்லிடாத. ஏன்னா அவன் யார் தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசி. நடக்க போகிற காரியத்தை சொல்லுவான். அதுக்கு நானே சாட்சி. நான் ராஜா அவன் சொல்லியிருந்தான். நீ உன் கையிலே ஆனால் சும்மா போயிடாத. ஏன்னா தீர்க்கதரிசி இல்லையா? சும்மா போயிடக்கூடாது. உன் கையில 10 அப்பங்களையும் 10 அப்பங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. அங்கே போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான். சுகமில்லாத பிள்ளைக்கு வியாதியை குறித்து விசாரிக்க பிறகு ஏன் பொய் சொல்லணும்? இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான். நம்ம பொய் தேவையில்லாத தலையிடவும் கூடாது, தேவையில்லாத காரியத்தை செய்யவும் கூடாது. ஏன்னா உண்மைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் நம்ம பாடல உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார்.
நடக்கிறவனுக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமா அடைகிறான். ஆனா இவர் பொய் சொல்ல சொல்லி கொடுக்கிறார். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்களும் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டான், புறம்ப தான் இருப்பான். அதனால புறம்ப கூட வெளியே கடந்தான். அந்த சரியத்தை கூட நாய் திங்குது. இவன் சொல்லி கொடுக்குறான், நம்ம பிள்ளைக்கு சரியில்லைல்ல, ஆமாம் அவனை போய் கேட்குறக்கா நீ போ, ஆனால் இன்னார் மனைவின்னு சொல்லிடாத, ஆனால் காணிக்க கொண்டு போ, காணிக்க கொண்டு போ. ஏன்னா அவன் தீர்க்கதரிசி, நான் ராஜா ஆவேன்னு சொன்னான், அதுபடியே இன்னைக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன். அதனால் போய் மட்டும் இன்னார்னு சொல்லிடக்கூடாது, ஆனால் பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறத அவன் சொல்லுவான், அதை கேட்கணும். என்ன மனுஷன் புத்தி பாருங்க. எனக்கு அன்பானவர்களே வாசிங்க, இதை படித்து பார்த்து எனக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. அப்படியே எரோபியாமின் மனைவி செய்தாள். பொய்ய சொன்னாலே ஒரு வார்த்தை, ஏயா பொய் சொல்லணும்னு கேட்டாளா? இன்னைக்கு குடும்பத்தில் கேளுங்க, புருஷன் சொன்னால் பொய் சொல்லுன்னா சொல்லிடாதீங்க, கொஞ்சம் கேளுங்க. ஏயா பொய் சொல்லணும்? உண்மையை சொன்னால் என்ன? எனக்கு அன்பானவர்களே, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவா, யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார், முதல்ல உத்தமமாய் நடக்கிறவன். என்ன பாடுறோம்ல, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், உன்னையருப்பவன் யார், தாவீதின் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் நாவினால் தூரக்கூடாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவரே, மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவரே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். யார் கர்த்தருடைய கூடாரத்தில் கர்த்தரோட இருக்கபடி உண்மையாக நடக்கணும். ஆனால் இங்கே பொய் சொல்லி கொடுக்குறான். அவளாவது ஒரு வார்த்தை, ஏயா உமா ராஜா பாபான்னு சொன்ன மனுஷனுக்கு இதான் நீ செய்கிறது கேட்டாளா? அவருக்கு தெரியாம இருக்குமா? சில நேரம் ஒய்ஃபுக்கு தெரியுங்க. அனனியா சபீரால் மாதிரி உடன்பட்டுறாதீங்க. புருஷனோட ஒருமனப்பட்டுருங்க, ஆனால் பொய்க்கு உடன்படாதீங்க. பொய்யா இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சில வேளை நீங்கள் உன்னை செய்வாங்க வைவாங்க, ரெண்டு வார்த்தை கூட இருவாங்க, ஆனால் உன் பொய்க்கு என்ன செய்யாதீங்க, துணை போகாதீங்க. இவன் சொல்கிறான், நீ போய் நான் தீர்க்கதரிசி அவன் சொன்னவன் வந்தான், நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்ல போகுதுன்னு அவன் சொல்லுவான், அதெல்லாம் தெரியுது, காணிக்க கொடுக்கணும் தெரியுது, அவன் தான் என்னை ராஜாவாமேன்னு அறிவித்தவனும் அவன் தான். ஆனால் நீ என்னார் மனைவின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது கேட்டாளா? சில நேரம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க, எதையும் ஏன் எப்படின்னு கேட்கணும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஏன் பொய் சொல்லக்கூடாது? ஆண்டவர் எங்கேயா பொய் சொல்ல சொல்லியிருக்காரு, கேட்டு பாருங்களேன். இது புருஷனோட சண்டை போடுறது இல்லை, நியாயத்தை சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு. இவன் அந்த இடத்துல கேட்கல. அவள் என்ன செய்தா? அப்படியே செய்தாள். வாசிங்க. அப்படியே எரோபியாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் ஆகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால், நல்ல கவனிங்க, இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்? முதிர் வயதுள்ளவன். முதிர் வயதுள்ளவர் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஏன்னா முதிர் வயதில் சங்கீதக்காரன் சொன்னா முதலே வாசிச்சா 92:15 முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய்.
இந்த முதிர் வயதுல அவன் எப்படி இருக்கான் பாருங்க, திரும்ப வாசிங்க. அகியாவோ முதிர் வயதானதினால் கண்கள் மங்கலடைந்து பார்க்க கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில் இதோ யெரொபெயாமின் மனைவி. ஆண்டவரை நம்புறவனுக்கு அவர் முன்னே சொல்லிடுவாரு. ஏன்னா அவர் எப்படி சொல்லியிருக்காரு, நான் உனக்கு முன்னே போய் நடக்கும் வழிதனை காட்டுகிறவர் இல்லையா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ரங்கமணி, நீ செய்த நன்மைகளையே நித்தமோ நித்தமோ நான் இல்லை எனக்கு கண்வானே. இவ அப்படியே சொல்லால. அந்த அகியா முதிர் வயதுல கண் பார்வை இழந்தவன். ஆனா கர்த்தருடைய வல்லம் அவனோட்டு போயிருச்சா? இல்லவே இல்லை. அதை யோசிக்கலையே. கர்த்தர் இதை சொன்னவர், யெரொபெயாம் பார்த்து நீ ராஜாவாவேன்னு சொன்னவர், உன் மனைவி வேஷம் மாறி வரான்னு சொல்ல மாட்டாரா? வீணான சாபத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம போய் நிற்கக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சிட்டார், அவன்கிட்ட சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? அகியாவினிடத்தில் இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக, வியாதியாய் கிடக்கிற தன்னுடைய குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும், இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது, அவள் உள்ள காலெடுத்து வைக்கிற போதே என்னை அந்நிய ஸ்திரீயாக காமிச்சுக்குவா. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. அப்பா, அந்த இடத்துல எப்படி வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் நினைச்சு ஏமாத்தி போறா. அவர் உள்ள போனோன்னு பார்க்கல, கண்ணு தெரியாது, அவரு மங்கலா இருக்கிறவரு. ஆனா அவர் கூப்பிடாரு, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. கர்த்தரின் கண்கள், நாம பாரும்ல, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் நலோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் நலோரையும் தீயோரையும். அவருடைய கண்கள் நல்லோரையும் பொல்லாரையும். நம்ம ஏற்கனவே தியானித்தோம். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசலில் கண்ட, வழியில் கண்ட நல்லார் பொல்லார் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அவர் கரெக்டாக காமிச்சிருப்பார். அவர் சொல்கிறாரு, இன்னும் கேட்க வர்றா, தன் குமாரியாக கிடக்கிற குமாரனு கேட்க வரா, நீ அவளுக்கு இன்னென்ன பிரகாரம் சொல்லணும். உள்ள காலடி வைக்கும்போது, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் இவ கேட்க வந்து என்ன செய்தி? நல்ல செய்தி. ஆனா என்ன வருது? துக்கம். ஏன்னா ஏமாத்துற குணம். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, பிறருக்குரிய ஒன்றையும் இச்சியாது இருப்பாயா. நிச்சயமா வஞ்சிக்க கூடாது. ஆனால் நமக்குள்ள அந்த குணம் திரும்பி வந்துடுதே, அதனால தான் உள்ளே போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா நமக்குள்ள இன்னும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னும் உம்மை அறியணுமே,
இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், பிரசன்னம் பிரசன்னம், தெய்வ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மற்பொன்னே போதுமையா, உம் அன்பே போதுமையா, பிரசன்னம் இன்னுமே அறியணுங்கிறமே அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளவு ராஜாவேன்னு சொன்ன தீர்க்க தரிசனத்தை அறிஞ்சவன். ஆனால் அவன் சொன்னா பொய் சொல்லு, அவனை ஏமாத்து, நீ உன்னை யாருன்னு காமிச்சுக்காத. ஏன் அந்த அறிவுலாம் போச்சு? கர்த்தர் பேசுகிற தெய்வம் இல்லையா? அவன் உள்ள ஓனே சொல்லிட்டார், யெரொபெயாமின் மனைவியே உள்ளவா, உன்னை அந்நிய ஸ்திரியா என்ன செய்யாத, காமிக்காத. உனக்கு ஒரு துக்க செய்தி இருக்கு. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? உள்ளவனா, ஐயோ நான் வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? ஐயா, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, நம்முடைய அந்த மாமிச கண்களுக்கு தானே மறைக்கப்படலாம், கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணுக்கு வெளிப்படுவார். அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. அவன் தான் சொன்னான், உள்ளவா உனக்கு ஒரு துக்க செய்தி. வாசிங்க என்ன சொன்னான் பாப்போம். நீ போய் யெரொபெயாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி. நல்லா கவனிங்க, செஞ்ச நன்மையை நினைக்கணும். நான் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்ய பாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் அப்பா பொல்லாப்பு செய்தாய். அதனாலதான் எனக்கு கோபம் உண்டாக்கி நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் அதெல்லாம் வரிசையா படிச்சுட்டு பண்ண அந்நிய தேவர்களையும் எல்லாம் குறைச்சிட்டான். அதனாலதான் யெரொபெயாம் வீட்டாருக்கு என்ன வந்துச்சு? சாபம். அவன் சாகிறத நாய்கள் இருந்து செத்தாத்தான் நாய் திங்கும். நம்ம நாய்களுக்கு அல்ல, நாம எப்பவுமே தேவனோடு இருக்க வேண்டியவர். நம்ம சரீரம் மண்ணுக்கு திரும்பணும், ஆவி எங்க போகணும்? தன்னை தந்த தேவனிடத்துக்கு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆண்டவர் பேச வைக்கிறார், ஏதோ நானும் வளர்றேன், அவ்வளோதான். அவர் என் வாயில் வைக்கிற வார்த்தையை சொல்ல, எனக்கு இல்லாட்டி என்ன தெரியும்? நீங்கள் கருப்பு சாப்பு தெரியுமா? நீங்கள் போட்டிருக்க சட்டை தெரியுமா? அல்லது நீங்கள் ஆனா பெண்ணான்னு பேசாட்டா தெரியுமா? அவர் நடத்துகிறார், நடக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வரணும், அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா வேணுங்க, ரெக்கார்டிங் 1000 ரூபா, டிவி ப்ரோக்ராமுக்கு சேட்டலைட்டு கட்ட வேண்டிய பணம் 4000 ரூபா. அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது. நீங்களாம் தாங்கி வர்றது தான் இந்த சபை ஊழியம் நடக்குது. எத்தனையோ பேர் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உன் நெருக்கத்தின் மத்தியில் வாரி இறைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்.
வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவர் நீதி என்றைக்கு நிற்கும் என்று சங்கீதம் 112:9 படி. இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த நீதிகள் நடக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே தாராளமாக ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு 10, 20 பேர், 30 பேர், 100 பேருக்கு 100 பேர் ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் பண்ணுக்கு உதவலாம். திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கட்டுறதுக்கு இன்னும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நடக்காமல் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா வயதான பார்வையற்ற பெண்களை வச்சுருந்தோம். இப்போ அதில் ஓடுகள்லாம் உடஞ்சி போய் திருப்பி அதை கட்டுறதுக்கு 6 லட்ச ரூபா சென்ட்ரிங் போடணும். இனிமேல் ஓடு போடக்கூடாது. ஆண்டவர் ஒரு 10,000 வச்சு 60 பேர் எழுப்பணும். ஏன் 50,000 வச்சு ஒரு 12 பேர் எழுப்பினா போதும், அந்த இடம் திருப்பி உருவாயிரும். நீங்களும் கூட ஜெபத்தில் வைங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது உதவி செய்யணும்னா கூட செய்ய? ஐயா, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் வழியாக தொடர்பு கொள்றதுனாலும் சரி, ஒருவேளை உங்கள் கணக்கு வைக்கிறக்கா தொடர்பு கொள்றதுனாலும் சரி, என்ன காரியத்துக்குனாலும் தாராளமாக உங்களுக்கு வழிமுறைகளை சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் என்னிட்ட கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு செல்ல வேண்டும். ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது, மேலே உயர ஏறுகிற அந்த தேவன் தந்த ஆவி உயரே செல்ல வேண்டும். ஒரு நாள் நாய்களுக்கு இரையாய் மாறக்கூடாது. அதற்கு நாங்கள் தகுதிப்பட எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சுகர்னால, பிரஷர்னால அவதிப்படுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத, குடும்பமாய் வாழ்ந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய், அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.